ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷீரின் ஐடியாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸில் தான் இந்த வீடியோவை போடணுன்னு நான் நினச்சேன். பட் என்னால் முடியல. இது நல்ல பெரிய வீடியோவாகவே வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பேனில் எண்ணெய் எடுத்துப்போம். எண்ணெய் எடுத்ததுக்கப்புறமா பெருஞ்சீரகம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பெருஞ்சீரகம் பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூடவே வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட், காய்கறிகளை எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் முட்டைக்கோஸும் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இன்றைக்கி பர்பிள் கலர் தான் இருந்துச்சு, ஒயிட் கலர் கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால் பர்பிள் கலரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒயிட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் உப்புத்தூளை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே கொஞ்சம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இது ரெண்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது கூடவே கேப்சிகமும் டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ ஏன் கடைசியாக ஆட் பண்ணுறேன்னா ஒரு மாதிரி சதப்பாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் டொமேட்டோ கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாக்கா விட்டுருங்க. எனக்கு டொமேட்டோ சேர்த்தா பிடிக்குங்கிறனால நான் டொமேட்டோ இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் டொமேட்டோ சேர்க்குற மாதிரி இருந்தால் கடைசியாக சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இது கூடவே நான் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா கூட ஆப்ஷனல் தான். எனக்கு இந்த பிரியாணி மசாலா டேஸ்ட் பிடிக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். இப்படி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ட மோமோஸில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ பிரியாணி மசாலா நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இது ஆஃப் குக் ஆனாலே போதும். நம்மளுக்கு ஃபுல்லாக குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திரும்ப நம்ம இதை ஸ்டீம் பண்ணுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு சப்பாத்தி மாவு நீங்கள் எப்படி பிணைவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிணைஞ்சிங்கனாலே போதும். மாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. கூடவே ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிங்க. இது கூடவே கொஞ்சம் சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா பரட்டி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பெருசாக வளர்த்துருங்க. வளர்த்ததுக்கப்புறமா ஒரு அளவு வச்சு குட்டி குட்டியாக ஒரு அப்பளம் சைஸுக்கு எடுத்துக்குங்க. நீங்கள் வளர்க்குறப்ப எவ்வளோ மெலிசாக வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது அது அழகாக இருக்கும். உங்களுக்கு ஷேப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ஷேப் அந்த அளவுக்கு வராது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேப் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நம்ம கொழுக்கட்டை செய்வோம்ல, அந்த ஷேப் கூட கொடுங்க, சூப்பராக தான் இருக்கும். இதை எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா அவிச்சிக்கலாம். அவிச்சதுக்கப்புறம் நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட்டு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் 2 தக்காளி, ஒரு 4 மிளகாய், அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு எடுத்து நல்லா அவிச்சிக்கிறேன். அவிச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை பேனில் கொடுத்து நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். அதுக்கப்புறம் இது கூட நான் டார்க் சாஸ் சோயா சாஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதை ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் சுகர். இதை எல்லாத்தையும் நல்லா வேக விட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்தோடனே நம்மளோட இந்த சாஸ் ரெடி. நம்மளோட சூப்பரான மோமோஸும் ரெடி.